ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நிறைய பேர்த்துக்கு டெய்லி என்ன குழம்பு வைக்கிறதுன்னு நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். இந்த வீடியோவில் எனக்கு தெரிஞ்ச குழம்பு வகைகள் சொல்லியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு தெரிஞ்சது ஏதாச்சும் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீட்டில் எந்த காயுமே இல்லாத சமயத்தில் நம்ம துவரம்பருப்பு குழம்பு, பாசிப்பருப்பு குழம்பு, அதாவது வெறும்பருப்புன்னு சொல்லுவாங்க, பச்சைப்பயிறு குழம்பு, பூண்டு குழம்பு, சின்ன வெங்காய குழம்பு, தக்காளி குழம்பு, வெந்தய குழம்பு, மிளகு குழம்பு, கருவேப்பிலை குழம்பு, புளிக்குழம்பு, புளிக்காய்ச்சல்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு சாம்பாரில் பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார், கத்திரிக்காய் சாம்பார், அவரைக்காய் சாம்பார், பீன்ஸ் சாம்பார், கேரட் சாம்பார், உருளைக்கிழங்கு சாம்பார், கொத்தவரை சாம்பார், சின்ன வெங்காய சாம்பார், வெண்டைக்காய் சாம்பார், பூசணிக்காய் சாம்பார், பீர்க்கங்காய் சாம்பார், சுரைக்காய் சாம்பார், முள்ளங்கி சாம்பார், சௌசௌ சாம்பார், இந்த மாதிரி சாம்பாரில் நிறைய வெரைட்டி இருக்குது. அதே மாதிரி தனித்தனி காயிலையும் வைப்பாங்க. சில பேர் அவரைக்காய், பீன்ஸு, கேரட் இந்த மாதிரி மொத்தமாக 3-4 காய் சேர்த்து சாம்பார் வைப்பாங்க. அது நம்ம இஷ்டம் தான். நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி எப்படி வேணுமோ அந்த மாதிரி சாம்பார் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு புளிக்குழம்பு வகைகள் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வெண்டைக்காய் புளிக்குழம்பு, சுரைக்காய் புளிக்குழம்பு, சுண்டல் புளிக்குழம்பு, கோவக்காய் புளிக்குழம்பு, கருணைக்கிழங்கு குழம்பு, பட்டாணி புளிக்குழம்பு, பாகக்காய் புளிக்குழம்பு, உருளைக்கிழங்கு புளிக்குழம்பு, கத்திரிக்காய் புளிக்குழம்பு, முருங்கைக்காய் புளிக்குழம்பு, வேர்க்கடலை புளிக்குழம்பு, சுண்டைக்காய் புளிக்குழம்பு, மோர் குழம்பு, சுண்டை வத்த புளிக்குழம்பு, கொத்தவரை வத்தக்குழம்பு, பருப்பு உருண்டை குழம்பு. பருப்பு உருண்டை குழம்புலேயே 2 செய்வாங்க. ஒன்று துவரம்பருப்பு வச்சு, இன்னொன்று கடலைப்பருப்பு வச்சு செய்வாங்க. அதே மாதிரி மோர் குழம்புல நிறைய காய் போட்டு செய்வாங்க. டெய்லியுமே ஒவ்வொரு காய் போட்டு கூட செய்யலாம். இங்கே வாரத்தில் ஒரு நாள் ஒவ்வொரு காய் போட்டு ஒவ்வொரு மோர் குழம்பு செய்யலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு கீரை குழம்புல பார்த்திங்கன்னா பருப்பு கூட சிறுகீரை போட்டு கடைஞ்சி வைப்பாங்க. அடுத்து பொன்னாங்கண்ணி கீரையை கடைஞ்சி வைப்பாங்க. அடுத்து பருப்பும் பாலக்கீரை கடையல், பருப்பு அரைக்கீரை கடையல், பருப்பு வெந்தயக்கீரை கடையல், பருப்பு பசலைக்கீரை கடையல், பருப்பு தண்டுக்கீரை கடையல். அதே மாதிரி பருப்பு இல்லாமல் வெறும் கீரையை மட்டும் கடைஞ்சி வைப்பாங்க. அதுவும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். புளிச்சக்கீரை கடையல், கொள்ளு குழம்பு, கொள்ளு தொக்கு, பட்டாணி குருமா, உருளைக்கிழங்கு குருமா, மீல் மேக்கர் குருமா, காலிஃப்ளவர் குருமா, காளான் கிரேவி, கோவக்காய் வேர்க்கடலை கிரேவி, பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா, தட்டைப்பயிறு குழம்பு, காராமணின்னு சொல்லுவாங்க. இதில் வெள்ளையும் இருக்குது, நார்மல் தட்டைப்பயிறு இருக்குது. டெய்லி ஒன்று வச்சுக்கலாம். குடமிளகாய் கிரேவி, பன்னீர் பச்சை பட்டாணி கிரேவி. குழம்பு மட்டும் இல்லாமல் இதில் ஃப்ரைட் ரைஸ் மாதிரியும் செஞ்சுக்கலாம். பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ் ரெசிபிஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் நான்.